ஸோ என்னன்னா விஜயை வந்து வளர்ச்சி ஏற்றுக்கல பொறுக்கலை. இல்லைன்னா திமுக இவ்வளோ பெரிய கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. வரவங்கலாம் ரோட்ல போறவங்கலாம் ஓட்டே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1000 ஓட்டு இல்லாதவங்களாம் கூப்பிட்டு ராஜ்யசபா எம்பி கொடுத்து இவ்வளோ அங்கீகாரம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. வருவர்கள் எல்லாம் வாங்க 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 சூரியன் செல்லுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? போற போக்கில் சொல்லிட்டு போயிடுறீங்க. அவங்க பிரஸ் மீட்ல பாவம் உங்களை பிடிச்சி எல்லாரையும் திட்டிட்டு இருக்காங்க. பண்ணட்டும். எங்களை பத்தி ஏன் பேசுறீங்க? எங்களுக்கு தான் ஓட்டு இல்லைல்ல, 0.5 தானே இருக்கு, ஏன் பேசுறீங்கன்னு கேட்கறாங்க. அந்தம்மா சரி நான் கேட்கறேன். அப்புறம் தேமுதிக மாநாட்டில் என்ன சொன்னாங்க? அந்த பையன் எடுத்துற வீடியோ எடுத்து போடுங்க. அது என்ன சொல்றான்? எனக்கு காரே கிடையாது, ஃபோர்டு என்டவர் காரும் இனோவா காரும் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. இப்போ நேற்று அந்த அம்மா என்ன சொல்லுது? எங்களுக்கு கார் வாங்க கூட வைக்கலையே அப்படின்னு. நாக்கு அந்த நாக்கு எலும்பில்லாத நாக்கு எப்படியாலும் பேசுமா? அதாவது நீங்கள் இது அதாவது அப்படி சொல்லப்போனால் மக்கள் கூட்டணியத்துக்கு 1600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டாங்க. அந்த ஒதுக்கப்பட்டத்தில் மாற்ற முன்னேற்றம் ராமதாஸ் கான்செப்டில் முதலாக பாம்பேயில் பணம் கொடுத்து டிஜிபி ராமானுஜம் மூலமாக அசைன்மெண்ட் செய்யப்பட்டாங்க. அதன் அடிப்படையில் நைட்டு 10:30 மணிக்கு கோடம்பாக்கம் அப்பார்ட்மெண்ட்டில் சுதீஷும் அந்த அம்மாயவர் உட்கார்ந்து கொண்டு பேரத்தை முடித்து மக்கள் கூட்டணி உருவானது வந்து திமுக தொகுதி மெயின் காரணமாக இருந்தாங்க இல்லையா? அந்த ஃபார்முலா அன்னைக்கு வச்ச விதை இன்னைக்கு ஸ்டாலின் வச்சு அடிக்கிறார் தான் பார்க்குறேன். இத்தனை பேரையும் உடச்சி அதிமுக உடச்சி இன்னைக்கு ஜெயிச்சு மெஜாரிட்டி வரும்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்க்குற போது அன்னைக்கு பணம் வாங்க ஆரம்பிச்சது விஜயகாந்த் போட்டு வைத்துக்கொண்டு இன்னைக்கு வரையும் பணம் செய்து கொண்டு இருக்கிற அம்மையா அந்த அவர் நல்லவர், நல்ல மனிதர், எந்த மாற்றம் இல்லை. சில பல இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர், சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கள் செய்த ஒரு மனிதன் பார்க்கணும். அப்படி பார்க்குற போது இன்றைக்கு அந்த காசை சோறு போடுறாங்கல்ல, சோறு காசு இந்த அம்மா காசா? மாவட்ட செயலர் 70 மாவட்ட செயலர் ரத்தத்தை உறிஞ்சி நீங்கள் மாதம் நீங்கள் வாரம் நீங்கள் பார்த்துன்னு சொல்லி ஒரு மாவட்ட செயலருக்கு ரத்தத்தை உறிஞ்சி சோறு போடுறாங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு வர்றதும் இது இல்லை. ஒரு அரசியல் தலைவருக்கு ஆலயம் தேவை கிடையாது. ஸோ ஒரு அரசியல்வாதி அப்படின்னு எல்லாருக்கும் கலைஞருக்கு வைக்கணும், அண்ணாக்கு வைக்கணும், எம்ஜிஆருக்கு வைக்கணும், எல்லா காமராஜருக்கு எல்லாத்துக்கும் ஆலயம் வச்சா நாடு என்ன ஆகுது? ஸோ பசுமன் முத்துராமலிங்கம் தானே அவருடைய வாழ்க்கை வரலாறு வேறு, அவரு தியாகி, அதெல்லாம் வைக்கப்பட்டாங்க. இந்த அம்மா வந்து விஜயகாந்தை வைக்கிட்டு வியாபாரத்திற்காக பயன்படுத்துவது கண்டிக்கத்தக்கது, சமூகத்திற்கு உகந்ததல்லன்றது நான் அழுத்தமாக இருக்கேன், ஆழமாக இருக்கேன். இன்றைக்கும் பதிவு வரும். அரசியல் ஆய்வாளராகவும் தமிழ் குடிமகனான்ற ஒரு இதில் தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு இழுக்காக பார்க்கப்படுறேன். இது வந்து தமிழ்நாட்டுக்காக சுதந்திர போராட்டத்திற்காக மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கப்பட்டு தியாகி கிடையாது. ஒரு நடிகர் சமூகத்தில் வருமானம் ஈட்டுகிற போது அதிலும் மக்களுக்கு சில நன்மை பயக்கும் நோக்கத்திற்காக செய்தவர். அவர் எல்லாரும் செய்யறாங்க. ஒன்றும் தப்பில்லை. சிவாஜி கணேசன் செஞ்சிருக்காரு, எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதுக்காக வந்து கோபுரம் கட்ட முடியுமா?